ஹாய்மா. இந்த பாருங்கடா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து பசங்களுக்கு வந்து நீங்கள் யாருமே கொடுக்க மாட்டேன்றீங்க. அதில் சிப்ஸ் பண்ணலாம், ஸ்வீட் பொரியல் பண்ணலாம், காரக்குழம்பு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது ஒரு காய் மாதிரி தான். அதை விட இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும், டிஃபன் மாதிரியும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அது வாயுன்றதெல்லாம் நினைக்கவே கூடாது. அது வந்து ஃபுல் ப்ரோட்டீன் ஃபுட்டு. இதை பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த தோலெல்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க. அதை எடுத்துருங்க. தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை, கையில் கீறினாலே வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெய் போட்டு, நெய் இல்லைன்னா டால்டா இல்லைன்னா எண்ணெய் கூட போடலாம். போட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக சால்ட் போடுங்க. லைட்டாக சால்ட் போட்டு அதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். நம்மளுக்கு காரமாக வேணும்னா லைட்டாக மிளகாத்தூள் தூவிக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் தூவில் எனக்கு இதுவே பிடிக்கும். அது ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கு ஹெல்த்து. இது ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், டிஃபனாக கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. ஓகே, தேங்க்யூ.